இன்றைக்கி ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்காக கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நான் இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நான் நேற்றுக்கு நைட்டே குக்கரில் வச்சு வேக வச்ச பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அது இப்போ காலையில் தோலெல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கடாயில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. அதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கொஞ்சம் அதிகமாகவே நார்மல் நம்ம சப்பாத்தி பண்ணுறதுக்காக மாவு எடுப்போம் இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மாவு நம்ம இந்த ஆலு பரோட்டாவுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஒரு 2 சப்பாத்திக்கு எடுக்கிற அளவுக்கு சப்பாத்தி மாவை நம்ம இந்த ஆலு பரோட்டா ஒரு ஆலு பரோட்டாவுக்கு எடுத்துக்கணும். ஸோ அதை வந்துட்டு கையில் அடியில் வச்சு இந்த மாதிரி குழியாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளார 1 டேபிள் ஸ்பூன் ஃபில்லிங் பண்ணி நல்லா கவர் பண்ணின பிறகு அதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக சாஃப்டாக பரத்தி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நம்ம அழுத்தி பரத்திடக்கூடாது. அப்போது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி மேலால் லைட்டாக தான் நம்ம பரத்தி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பரத்தி எடுத்தாச்சு. எந்த ஒரு ஃபில்லிங்குமே நமக்கு வெளியே வரவே இல்லை. அதை சூடான தவாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. 2 நிமிஷத்துலேயே நல்லா ஒரு சைடு வெந்து வந்துடும். அது திருப்பி போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய், நான் வந்துட்டு ப்ரஷ்ஷில் தான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா இந்தமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போகிறோங்க. பாருங்கள், ஆலு பரோட்டா வந்துட்டு நல்லா ஃபுல்கா மாதிரி நல்லா புஃப்னு வந்திருக்கு. இந்த மாதிரி வரணுங்க. நம்ம போட்டு ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபுல்கா மாதிரி வராது. அதே போல் ஒரு சைடு எண்ணெய் அப்ளை பண்ண பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைட்லேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தவாலேருந்து எடுத்துடலாங்க. இப்போ நான் காலையில் அக்ஷுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நார்மல் சப்பாத்தியும் அந்த ஆலு பரோட்டாக்காக நம்ம ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபில்லிங்கும் தான் நான் சைட் டிஷ்ஷாக கொடுத்துருக்கேன். லஞ்சுக்கு ஆலு பரோட்டாவும் அந்த ஆலு பரோட்டாவோட ஸ்டஃபிங்கே தான் நான் சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்துருக்கேன். இவ்வளோதாங்க, சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆலு பரோட்டா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.